அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு ஆசனங்கள் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் பார்க்கலாங்களா? இப்போது எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கவனம் முழுக்க அந்த நாம் என்ன பண்ணுறோமோ அந்த எக்ஸசைஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? மனசை சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மனசை ஒடுங்க வைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியுதா? யோசிங்க. வேலைக்கே ஆகாதில்ல. அப்போது நம்ம ஆசனங்கள் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம் மனம் எண்ணங்கள் முழுக்க, நம்மளுடைய மனம் முழுக்க எதில் போய் குவியுதுன்னா, அந்த ஆசனா செய்யும்போது அதுலேயே போய் மனம் முழுக்க குவிகின்றது. சரிங்களா? அப்போது ஆசனா செய்யும்போது எண்ணங்கள் நிற்கின்றன. மெயின் என்ன சொல்கிறாங்க? தாட் நிற்கணும் இல்லைங்களா? அப்போ அதுக்குண்டான வேலை எதுவோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம செய்யணும். எதுக்காக மனம் ஒடுங்கணும்? மனம் ஒடுங்குவதனால் என்ன பயன்? அப்போ தான் நாம் செய்யும் வேலையை நாம் சிறப்பாக செய்ய முடியும். மனம் ஒடுங்கும் போது, நாம் நினைக்கும் போதே அந்த வேலையை நம் கையானது, நம் மனமானது செய்ய போயிடும். சரிங்களா? அழகாக போய் செஞ்சு முடிச்சிடும். அப்போது மனசானது ஒடுங்கிய நிலையில் நாம் எந்த வேலை செய்தாலும் மட்டுமே நாம் அதை சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா? இப்போது ஆசனா செய்யும்போது என்ன ஆகும்னா, நம் கவனம் முழுக்க அதுலேயே போய் குவியுதுங்களா? அப்போ தினமுமே ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் ஆசனங்கள் செய்வது மிக மிக முக்கியம். சரிங்களா? 1 ஹவர் ஒதுக்கிக்கணும். அதுக்கு என்ன, ஆசனாஸ் 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் பிராணாயாமம், 50 மினிட்ஸ் கடைசியாக மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கிடணும். ஏன்னா நாம் எந்த வேலை செய்யும் போதும் மனமானது ஒடுங்கிய நிலையில் செய்யும்போது மட்டுமே நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்கின்றது இல்லைங்களா? அப்போது சூரிய நமஸ்காரம்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, மனமானது அதுலேயே குவிஞ்சு நாம் செய்வோம். சரிங்களா? அப்போ தாட் நின்றுடும். அதுதானே மெயின். தாட் நின்றுடும். இப்போ செய்யும்போது சக்கராஸ் உள்ளுக்குள்ளே, உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சக்கராசனோட செயல்பாடு கம்மியாகும் போது தான் டோட்டலாகவே உடம்பு கெடுது. சரிங்களா? உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும், அந்த பஞ்சபூதங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னாலும், சக்கராசு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா தான் உடம்பே கெடுது இல்லைங்களா? அப்போது ஆசனங்கள் செய்யும்போது சக்கராஸ் தூண்டப்படுகின்றன. அப்போ எவ்வளோ முக்கியம் கவனிங்களேன், யோசிங்க. அப்போது நம் உடம்பிற்கு ஆசனங்கள், உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். நம்ம அதுலேயே கவனம் முழுக்க வச்சு நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே நம் மனமானது ஒடுங்கிய நிலைக்கு செல்லும் போது நம்மளுக்கு அந்த டைமில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்கின்றன. சரிங்களா? அப்போ பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே போகும்போது தான் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி விட்டுடும் இல்லைங்களா? இப்போ சக்தி இல்லை, அதனால தானே உடம்பு கெடுது. அந்த சக்தி இயற்கையாகவே நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அது நல்லா பண்ணி விட்டுடும். ஆசனங்கள் செய்வதன் மூலியமாக நம்ம உடம்பை இளமையாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? அடுத்தது, வயசான தோற்றமே இருக்காது. வயசே ஆகிட்டா கூட வயசான தோற்றம் வராது. சரிங்களா? ஸ்கின் நல்லா உடற்பயிற்சி செய்யும்போது நல்லா டைட் கொடுத்து ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? உடற்பயிற்சி செய்வதன் மூலியமாக நம்மளுக்கு எந்த நோவும் வராமல் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ உடம்பு பிடிப்பு, நடக்க முடியல, இதெல்லாம் எதனால் ஆகுது? உடலுக்கு வேலையே கொடுக்கலன்னு வைங்களேன், உடம்பெல்லாம் பிடிப்பு கண்டு போயிடும் இல்லைங்களா? வேலையே செய்ய முடியாது. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உடம்புக்கு ஃபுல்லுமே வேலை.
வாக்கிங்கே போகலன்னா கூட சூரிய நமஸ்காரம் வந்து 3 டைம்ஸ் செஞ்சிட்டோன்னு வைங்களேன், அதுவே நல்லா உடம்பு ஃபுல்லுமே வேலை. அது செய்யும்போது சக்கராஸ் தூண்டப்படுகின்றன. அப்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்க சக்கராஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த சுருங்கி விரியும் தன்மை கம்மியாயிடுது வயசாயிட்டா. அதனால தான் உடம்பு கெடுது இல்லைங்களா? அப்போது அது வந்து நல்லா வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, வயசானாலுமே கூட நம்மளால் எல்லா வேலையுமே நல்லா செய்ய முடியும். பழையபடியே அதை நல்லா வேலை செய்யுதுன்னு வைங்களேன், அப்போ நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ ஆசனங்கள் செய்வது மிக மிக முக்கியம். நம்மளுக்கு எந்த பயிற்சி தெரிஞ்சாலுமே, எங்கே கற்றுட்டு இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உடம்புக்கு நம்ம வேலை கொடுக்கணும். தினமுமே காலையில் ஒரு 1/2 வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மனம் முழுக்க அதில் குவியும் போது நம்மளுடைய மனம் ஒடுங்கப்படுகின்றது. இதுதான் மெயின் பாயிண்ட். மனமானது ஒடுங்கணும், அதுதான் மெயின். அப்போ ஆசனங்கள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, மனமானது ஒடுங்கப்படுகின்றன. சரிங்களா? அப்போ அது மிக மிக அவசியம் இல்லைங்களா? எந்த ஆசனம் பண்ணும்போதும் நம்மளை கவனம் முழுக்க அதுலேயே வச்சு செய்வோம் இல்லைங்களா? அப்போ அப்படியே மனமானது அமைதியாகி போயிடும். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக அதை செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிராணாயாமம் செஞ்சால் போதும். பிராணாயாமம் செஞ்சுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் தியானம். அப்படியே கண்ணை மூடி பிராணாயாமம் பண்ணும்போதும் நல்லா உடம்பை கவனிக்கணும், மூச்சை கவனிக்கணும். அப்படியே உடம்புல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு கவனிக்கணும். சரிங்களா? அதே போல் கடைசியாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது மட்டுமே நாம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனையை, நோய்களை எதாக இருந்தாலும் அதை நாம் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது தியானத்தில் உட்காரும் போதும் கண்ணை மூடிட்டு ஆக்ஞாவை கவனிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கணும். மனசை அமைதியாக வச்சுட்டு எந்த தாட்டும் ஓடாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். ஆசனாசும் பண்ணிவிட்டு பிராணாயாமமும் பண்ணிவிட்டு கடைசியாக தியானமும் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான ஆற்றல்கள் கிடைக்கின்றன, சக்தி கிடைக்கின்றன. சரிங்களா? அப்போது நாம் அந்த தாட் இல்லாத நிலையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதிகமாக சக்தி கிடைக்கிது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கிக்கணும். ஏர்லி மார்னிங் ஒதுக்கிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிராணாயாமம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான பிரபஞ்ச சக்தி உடலுக்கு கிடைக்கின்றன. அப்போ அந்த அதிகப்படியாக சக்திகள் கிடைக்கும்போது உடம்பில் உள்ள அந்த சக்கராசுகள் நல்லா தூண்டப்படுகின்றன, நல்லா செயல்படுகின்றன. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நோவு வராமையும் பார்த்துக்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை நல்லா பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம உடம்பை பார்த்துக்கணுன்னா நாம் தானே செய்யணும். இப்போ யோகா ஆசனங்கள் யோகாசனம் எல்லாம் செஞ்சிட்ருக்கோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகுன்னா, வயசானா கூட ஸ்கின்னில் வந்து சுருக்கம் விழுவாது. சரிங்களா? பார்க்க இளமையாகவே இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வயசாயிட்டா ஏன் கூன் விழுவுது? உடம்புக்கு வேலையே இல்லையே. ஆசனங்கள் செய்யும்போது கூன் விழுவுமான்னா விழுகவே விழுகாது. கோல் தேவைப்படாது. கூன் விழுந்தால் தானே, தடுமாட்டம் வந்தால் தானே கோல் தேவைப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம். தடுமாட்டமே வராதே. எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது தடுமாட்டம் வருமானா கண்டிப்பாக வராது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம உடம்புக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது தினமுமே அதை நாம் செஞ்சால் நம்ம எப்பயுமே இளமையாக வச்சுக்கலாம் இல்லையா உடம்ப? யோசிங்க. வேலை வேலை வேலைன்னு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதுக்கும் டைம் ஒதுக்கணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும், நம்ம உடம்பு வந்து பிடிப்பில்லாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். எப்பயுமே அழகாக இளமையாக இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை உண்டு தானே. ஆசை மட்டும் பட்டா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்குண்டான வேலையை நாம் தானே பார்க்கணும். அப்போது ஆசனங்கள் செய்யும்போது முக அழகு கூடும். சரிங்களா? அப்போ நம்மளை நாம் படிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபேஷியல்லாம் பண்ணாமலேயே வந்து முகத்தை அழகாக எப்படி வச்சுக்கலான்னா, ஆசனங்கள் தியானமெல்லாம் செய்யும்போது இயற்கையாகவே நேச்சுரலாகவே இப்படி ஆகிடும். அப்போது நம்ம உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கணும், நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை நல்லா படிக்கணும். அப்படிங்கும்போது மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போது மனசை எப்படி அமைதியாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம தினமுமே 1 ஹவர் ஒதுக்கி இந்த எக்ஸசைஸ், ஆசனா, பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் பண்ணும்போது மனமானது அமைதியாகிவிடும். மனமானது அமைதியான நிலைக்கு சென்ற உடனே என்ன ஆகும்னா, அப்போ தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே நம்மளால் செய்ய முடியும். மனம் நினைக்கும் போதே அதை போய் செஞ்சு கொடுத்துடும். சரிங்களா? அப்போ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படின்னு டென்ஷனே இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். உள்ளுக்குள்ளே நினைக்கும் போதே போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்ய போயிடும் கை. அப்போது அந்த அளவுக்கு மனசு அமைதியாகி நாம் அந்த வேலையிலேயே முழுக்க கவனத்தை வச்சு செய்யும்போது அதுவே தியானம் ஆகிடுது இல்லைங்களா? நம்ம என்ன வேலை செஞ்சாலும் கவனம் முழுக்க அதுலேயே வச்சு செஞ்சோம்னா அதுவே தியானம். அப்போ ஆசனங்கள் செய்வது மிக மிக அவசியம். ஆசனங்கள் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உடம்புல நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், சீராக இருக்கும். இப்போ உடம்பு கெடாமல் பார்த்துக்கும் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பகவான் சொல்கிறபடி அனைத்தையும் நாம் கடைப்பிடிப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். 8 நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.